ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் நிறைவு பகுதி, கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கடைசியாக அர்ஜுனன் தீர்மானமா ஒன்று சொல்றான். என்னது அப்படின்னா, என் கையில் ஆயுதமே ஏந்தாமல், நான் எதிர்த்து போரிடாமல் என்னை இந்த துரியோதனன் முதலானவர்கள் கொன்றாலும் பரவாயில்லை, அது கூட நன்மையை விளைவிக்கும். இந்த அளவுக்கு அந்த மோகம், அந்த சோகம் ஊடுருவி போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். நம்முடைய கடமையை மறக்கும் அளவுக்கு, அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு கூட நமக்கு தெரியாத அளவுக்கு, எப்பயுமே உணர்ச்சிகள் மேலோங்கும் போது என்னாகும், நம்மளால செயல்பட முடியாது. செயல் புரிவதற்கான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் நாம் இழந்து விடுவோம். அப்படியே குழம்பி போய் இம்மொபைலைஸ் ஆயிடுவோம் இல்லையா? அந்த நிலைமையில தான் அர்ஜுனன் இருக்கான். என்ன செய்யறோன்னே தெரியாம அப்படியே கையும் காலும் ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப டென்ஷனா இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு. அந்த மாதிரி நிலைமையில அர்ஜுனன் இருக்கிறான். சஞ்சயர் இப்படிப்பட்ட அர்ஜுனனை இப்படி இருக்கான். இவன் கையில இருக்கிற வில்லு அம்பெல்லாம் வீசி எறிந்து விட்டு சோகமே உருவானவனாக தேர்தட்டில் அமர்ந்து விட்டான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். படிக்கலாம். யதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயஹ தார்த்தராஷ்டிராரணே ஹன்யுஹு தன்மே க்ஷேமதரம் பவேத். சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வார்ஜுனः சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருஜ்ய சசரம் சாபம் சோக சம்விக்னமானசஹ. யதின்னு சொன்னா ஒருவேளை, அப்பிரதீகாரம், நான் எதிர்த்து போரிடவே இல்லை, அசஸ்திரம், கையில ஆயுதங்களும் இல்லை, அந்த நிலையில சஸ்திரபாணயக, ஆயுதங்களுடன் கூடிய அந்த தார்தராஷ்டிரர்கள், இந்த திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள் ரணே, இந்த போர்க்களத்தில் அவர்கள் கையால் கொல்லப்பட்டால் கூட அது எனக்கு நல்லதுதான். க்ஷேமதரம் பவேத். இது எஸ்கேபிசம் தானே. நம்ம சாதாரணமா இந்த சூசைட் பண்ணிக்கிறதுல எப்படியோ டெம்பரரியா நான் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும். கடைசியில பார்த்தா அந்த சூசைட் மாதிரி ஒரு கோழைத்தனம் இருக்கிறது நம்ம பார்க்கவே முடியாது. இங்க அதே நிலைமை தான். அர்ஜுனன் என்ன பண்றான், எதிர்த்து போரிட முடியல, அவங்க என்னை கொன்னுட்டா கூட பரவாயில்ல, இன்னும் அடுத்த அதிகாரத்துல நிறைய பேசுவான். பிச்சை எடுக்கலாம், எங்கேயாவது துறவியா போகலாம், வேற வேற விதமா, அதாவது இந்த சூழ்நிலையிலேருந்து தப்பிக்கணும், அதுக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் சொல்லுவான். ஏன்னா இவ்வளோ நேரம் இவன் பேசின, ரொம்ப நியாயமா இவன் சொன்ன குல தர்மங்கள் அழிஞ்சிடும், பெண்களுக்கு கஷ்டம், அது இது எதையுமே கிருஷ்ணர் மைண்ட் பண்ணதாவே தெரியல. ஆமாப்பா நீ சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு கூட ஒரு வார்த்தையிலையும் சொல்லலை. அவரு மௌனமா இருக்காரு. இவன் சொல்றத கேட்கிறார். இஸ் அ குட் லிசனர். இல்லாட்டி இவ்வளோ நேரம் இவனை பேச விட்டு கேட்பாரா? வாயே திறக்கல. சுவாமிஜி சொல்வார், குதிரைகளுக்கெல்லாம் கொள்ளு கொடுத்து கொண்டு அர்ஜுனனை பார்த்துன்னு நின்றுட்டு இருக்கார் எப்படின்னு. ஆனா அர்ஜுனன் ஃபுல்லா இப்ப போர் அவுட் பண்ணியாச்சு. பகவான் பதிலே பேச மாட்டேங்க, இவன் சொல்றத ஆமோதிக்க மாட்டேங்கிறார், ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறார். அதனால என்ன செய்யறான் அப்படின்னா, ஏவ முக்துவா, அவன் அப்படியே உபாவிஷத்து உட்காந்துட்டான், தேர்தட்டுல உட்காந்துட்டான். என்ன பண்ணிட்டுனா, சசரம் சாப்பம், அம்புகளுடன் அந்த வில்லை, சாப்பம்னு சொன்னா வில், விசிறிஜ்ய, வீசி எறிந்து விட்டு, சோக சம்விக்னமானசக, குழப்பமும் சோகமும் மோகமும் நிறைந்த மனதினனாக, அப்படிப்பட்ட மனதை உடையவனாக அப்படியே உட்கார்ந்துட்டான். கீதையில பல இடங்கள்ல பார்க்கலாம், உத்திஷ்ட உத்திஷ்ட உத்திஷ்டம்பர் பகவான், எழுந்துரு, அவன் உட்கார்ந்துருக்கான்னு தெரியறது இது வரைக்கும் அப்படிம்பார் சுவாமிஜி. இப்போ உட்கார்ந்தவன் தான் பின்னாடி அவன் 18வது அத்தியாயத்துல அவனுடைய இது என்னன்னுங்கிறது பார்க்க போறோம். ஆக இப்படி ஒரு காட்சி, எப்படி போர்க்களத்து காட்சி, இந்த அத்தியாயம் முழுக்க நம்ம மனசுல அப்படி ஓட்டி பார்க்கணும். எடுத்த உடனே என்ன ஆச்சு, திருதராஷ்டிரர் சஞ்சயர் கிட்ட கேட்டார், சஞ்சயர் சொல்ல ஆரம்பிச்சார், துரியோதனன் பேசினா, அப்புறம் பீஷ்மர் சங்க ஊதினார், அப்புறம் எல்லோரும் சங்க ஊதினார்கள். கிருஷ்ணர், அர்ஜுனன் ரொம்ப கம்பீரமா வந்தான், அப்புறம் கிருஷ்ணர்கிட்ட சொன்னா என்னை கொண்டு போய் அங்க நிறுத்துன்னு, நடுவுல கொண்டு போய் நிறுத்தினார். அங்க இருந்து பார்த்தா இவன் பீஷ்மர் துரோணர் இவர்கள்லாம் பார்த்த உடனே மனசுல அந்த பற்று, ஆழமான பற்று அது வெளிப்பட்டு சோகமும் மோகமும் மேலிட இவ்வளோ நேரம் ஒரு பெரிய ஒரு பிரலாபம் பண்ணியிருக்கான் அர்ஜுனன். இவ்வளோ நேரம் பேசிட்டு டயர்டாகி உட்கார்ந்துருக்கான். இதோட இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. ஒரு அத்தியாயத்தின் முடிவிலும் ஒரு பகுதி சொல்லப்படும். அது என்னதுன்னா, ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே அர்ஜுன விஷாத யோகோ நாம பிரதமோத்யாயः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இது நிறைவு, பூர்த்தி வாக்கியம் என்று பெயர். ஓம் தத் சத்து என்று எடுத்தோன்னே சொல்லுவோம். எதுக்கு சொல்றோம்னா,
சொற்குற்றம், பொருட்குற்றம், நம்ம படிக்கிறதுல ஏதாவது குற்றங்கள் இருந்தால் நீங்க வேண்டும். இந்த ஓம் தத் சத் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை விரிவாக பகவான் 17வது அத்தியாயத்துல சொல்வார். அப்ப படிக்கலாம். இந்த பகவத்கீதையாகிய உபனிஷதத்தில் நம்ம முன்னாடியே பார்த்தோம், வேதங்களின் சாரம் இல்லையா, கீதை உபனிஷதங்களின் சாரம், சர்வோபனிஷதோ காவகன்னு பார்த்தோமே. இது பிரம்ம வித்யாக இருக்கிறது, மெய்ப்பொருளை பற்றிய அறிவை தரக்கூடியதாக இருக்கிறது. மெய்ப்பொருளை பத்தி மட்டும்தான் தருமா? இல்லை, யோக சாஸ்திரம். யோக சாஸ்திரம்னா ஏதோ அஷ்டாங்க யோக சாஸ்திரம் நினைச்சுக்க வேண்டாம். வாழ்க்கையில கடவுளுடன் நம்முடைய வாழ்க்கையை எப்படி இணைப்பது, மனதை எப்படி தூய்மைப்படுத்துவது, இந்த மெய்ப்பொருளை பற்றி அறிவை பெறுவதற்கு மனதை எப்படி பக்குவப்படுத்துவது, அதற்கு யோகம்னு பேர், கர்ம யோகம்னு சொல்றோமே, அந்த அருமையான அந்த யோக சாஸ்திரமாகவும் கீதை விளங்குகிறது. அத பிகினரா நான் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கேன், எனக்கு கீதையில சொல்லி இது இருக்கான்னு கண்டிப்பா இருக்கு. நான் எங்க என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை பயணத்தை நான் எங்கு தொடங்க வேண்டும் என்பதற்கு மிக தெளிவான வழிமுறைகள் கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. யாரோ ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கீதை, அப்படி கிடையாது. நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் அங்கிருந்து நாம இந்த கர்மயோகம், உபாசனா யோகம், ஞான யோகம்லாம் மிக தெளிவாக கீதை மாதிரி ஒரு சாஸ்திரத்தை நம்ம பார்க்க முடியாது. யோக சாஸ்திரம் அப்புறம் எப்படி இருக்குன்னா, ஸ்ரீகிருஷ்ண அர்ஜுன சம்வாதம், ரெண்டு பேரும் உரையாடல் வடிவில். ஏன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்பான், பகவான் பதில் சொல்வார். அப்படி அந்த உரையாடல் வடிவில் அர்ஜுன விஷாத யோகம் என்ற பெயருடைய இந்த முதல் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. அனைத்தையும் நம்ம இது படிக்கிறதே ஒரு வேள்வியாக படிக்கிறோம், சும்மா ஏதோ படிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு பாராயணமும், நம்ம வாயிலேந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையும், காதுகள்ல நம்ம கேட்கக்கூடிய ஒரு கீதா சாஸ்திர விஷயங்களும் மிக புனிதமானவை, பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டியவை. அந்த ஒரு பிரேயர்ஃபுல் ரெவரன்ஷியல் ஆட்டிடியூடோட, இந்த மனோபாவனையுடன் நாம் கீதையை தொடர்ந்து கற்பதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்களும் நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டே இருக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.